ஆசீர். ஆண்டின் பொதுக்காலம் 11ஆம் வாரம் வியாழக்கிழமை. எலியாவே, உம்முடைய வியத்தகு செயல்களில் நீர் எத்துணை மாட்சிக்கு உரியவர். உமக்கு இணையாய் யார் பெருமை பாராட்டக்கூடும்? இறந்தவரை உன்னத இறைவனின் சொல்லால் இறப்பினின்றும் பாதாளத்தினின்றும் எழச் செய்தீர். மன்னர்களை அழிவுக்கு உட்படுத்தினீர். மேன்மை மிக்கவர்களை படுத்த படுக்கையாக்கி வீழ்த்தினீர். கடும் சொல்லை சீனாய் மலை மீதும் பழிவாங்கும் தீர்ப்பை ஓரேபு மலை மீதும் கேட்டீர். பழி தீர்க்கும்படி மன்னர்களை திருப்பொழிவு செய்தீர். உம் வழித்தோன்றல்களாக இறைவாக்கினர்களை ஏற்படுத்தினீர். தீச்சூறாவளியில் நெருப்பு குதிரைகள் பூட்டிய தேரில் நீர் எடுத்துக்கொள்ளப்பட்டீர். அன்பையும் நீதியையும் வாழ்வாக்கும் கிறிஸ்துவில் எனதருமை அருளாசீர் ஊடக நண்பர்களே, பழைய ஏற்பாட்டில் நாம் காணும் இறைவாக்கினர்களை தங்களுடைய பெயரில் புத்தகங்களை கொண்ட இறைவாக்கினர்கள் என்றும், தங்களுடைய பெயரில் புத்தகங்களை கொண்டு இராத இறைவாக்கினர்கள் என்றும் இரு குழுக்களாக நாம் பிரிக்கலாம். உதாரணத்திற்கு எசாயா, எசேக்கியேல், ஆமோஸ் இவர்கள் தங்களுடைய பெயரில் புத்தகங்களை கொண்ட இறைவாக்கினர்களாக இருக்கின்றார்கள். மேலும் நாத்தான், எலியா, எலிசா போன்றோர் தங்களுடைய பெயரில் புத்தகங்களை கொண்டிராத இறைவாக்கினர்களாக இருக்கின்றார்கள். அதாவது இவர்களது பணியை குறித்து பழைய ஏற்பாட்டு நூல்கள் பேசினாலும் அவைகள் தனி புத்தகங்களாக உருவெடுக்கவில்லை. தன்னுடைய பெயரில் புத்தகங்களை பெறாத இறைவாக்கினர்களில் முதன்மையாக கருதப்படுகின்றவர் இறைவாக்கினர் எலியா. கடந்த சில நாட்களாக நாம் வாசித்து வரும் முதல் வாசகங்களில் அவரது பணியை குறித்து நாம் அடிக்கடி வாசிக்க கேட்டோம். இன்றைய முதல் வாசகத்தில் சீராக்கின் ஞான நூல் ஆசிரியர் எலியாவுக்கு புகழ்ச்சி பாடல் ஒன்றை பாடுகின்றார். அந்த பகுதியைத்தான் நாம் இன்று வாசித்து தியானிக்க இருக்கின்றோம். எலியா இறைவாக்கினர் உட்பட மற்ற எல்லா பழைய ஏற்பாட்டு இறைவாக்கினர்களும் யாவே இறைவனின் இரண்டு பெரும் பண்புகளாகிய அன்பையும் நீதியையும் பற்றி பேசுவதை நாம் பார்க்கின்றோம். இஸ்ரேல் மக்களும் மற்ற மக்களும் தனிமையிலும் வறுமையிலும் வேதனையிலும் வாடிய பொழுது இறைவனின் அன்பு அவர்களுக்கு ஆறுதலாகவும் அரவணைப்பாகவும் இறைவாக்கினர்களின் போதனைகளில் வெளிப்பட்டது. அதே வேளையில் அந்த மக்கள் தவறு செய்த பொழுது, இறைவனை விட்டு விலகிய பொழுது, இறைவனின் நீதி கோபக்கனலாக எச்சரிக்கையாக இறைவாக்கினர்கள் வழியாக வெளிப்படுவதை நாம் பார்க்கின்றோம். எலியா இறைவாக்கினரும் அதைத்தான் செய்கின்றார். ஒரு பக்கம் இறைவனின் ஆறுதல் அளிக்கும் அன்பை பற்றி அவர் பேசுகின்றார். உதாரணத்திற்கு சாரிபாத்தில் நடந்த ஒரு நிகழ்வு இதற்கு சிறந்த எடுத்துக்காட்டு. 1 அரசர்கள் புத்தகம் 17வது அதிகாரம். அதே வேளையில் இறைவனுடைய நீதியின் முகத்தை வெளிப்படுத்தவும் அவர் தயங்கவில்லை. பாகாலின் போலி இறைவாக்கினர்களை எதிர்கொண்ட நிகழ்வாக இருக்கலாம். யாக்கோபின் திராட்சை தோட்டத்தை அநியாயமாக பறித்து கொண்ட ஆகாபின் செயலை கண்டித்த நிகழ்வாக இருக்கலாம். 1 அரசர் 21:17 முதல் 25 வரை. மேலும் சிலை வழிபாட்டில் மூழ்கியிருந்த அகஸ்திய அரசரை கண்டித்த நிகழ்வாக இருக்கலாம். இவை அனைத்திலும் ஆண்டவருடைய நீதியை வெளிப்படுத்தி மக்களை கடவுளிடம் திரும்பி கொண்டு வர அவர் பலவிதமான முயற்சிகளை எடுக்கின்றார். அன்புக்குரியவர்களே, கிறிஸ்துவ வாழ்வு என்பது நாம் ஒவ்வொருவருமே இறைவாக்கினர்களாக வாழ அழைக்கப்பட்டிருக்கின்றோம் என்பதை உணர்த்துவதாகும். நற்செய்தியில் இயேசுவை மெஸ்ஸியாவாக கண்டுகொள்வதற்கு முன்பு அவரை ஒரு இறைவாக்கினராகத்தான் மக்கள் பார்த்தார்கள் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். நம்மிடையே இறைவாக்கினர் ஒருவர் தோன்றியிருக்கின்றார் என்று மக்கள் அடிக்கடி சொல்வது இதைத்தான் குறிக்கின்றது. யூத மத நூல்களில் ஒன்று தால்மட் என்பது. அதில் இவ்வாறு சொல்லப்பட்டிருக்கின்றது:
கடவுள் அன்பை மட்டுமே அடிப்படையாக வைத்து ஒரு உலகை படைத்தார். ஆனால் அது நிலைத்திருக்கவில்லை. பின்பு நீதியை மட்டுமே மையமாக வைத்து மற்றொரு உலகை படைத்தார். அதுவும் நிலைத்திருக்கவில்லை. பின்பு அன்பையும் நீதியையும் மையமாக வைத்து இறுதியாக ஒரு உலகை படைக்கின்றார். அந்த உலகம்தான் இன்று வரை நிலைத்திருக்கின்றது. நீதி நிலைநிறுத்தப்படாத பொழுது அன்பு பலவீனமடைகின்றது. அன்பு இல்லாத பொழுது நீதி மிருகத்தனமாக மாறிவிடுகிறது. எனவே நமது வாழ்வில் எல்லா நிலைகளிலும் அன்பும் நீதியும் நிறைந்த எதிர்காலத்தை நோக்கி ஒவ்வொரு நாளும் பயணிக்க நாம் முயற்சி செய்வோம். நீதியின் பொருட்டு துன்புறுத்தப்படுவோர் பேறு பெற்றோர், அன்பை நிலைநாட்டும் வேட்கை கொண்டோர் பேறு பெற்றோர் என்று உரைத்த ஆண்டவரே, நீர் எப்படி நீதியுள்ள கடவுளாக, அன்புள்ள கடவுளாக எங்களை ஏற்று அரவணைத்து அன்பு செய்கின்றீரோ, ஆதரிக்கின்றீரோ, எங்களை காத்து வழி நடத்துகின்றீரோ, அதே போல ஒருவருக்கு ஒருவர் நீதியுள்ளவர்களாக அன்பை பகிர்ந்து வாழ்கின்றவர்களாக இருப்பதற்கு தேவையான வரங்களை தந்து எங்களை ஆசிர்வதியும். அன்பும் நீதியும் செழிக்க எங்களால் இயன்ற உதவிகளை செய்ய தேவையான வரங்களை வாரி வழங்கும். எங்களை அன்பு செய்து உமது நீதியின்படி வழிநடத்தும் அன்பே இறைவா, இது இந்த நாளை உமக்கு முழுவதுமாக ஒப்பு கொடுத்து ஜெபிக்கின்ற குடும்பம் திருச்சிராப்பள்ளியை சார்ந்த திரு சவரிமுத்து, திருமதி தெரேசா இந்திரா, திரு ஜவஹர், திரு திலகர், திருமதி கிளாரா கலைச்செல்வி குடும்பம். இந்த குடும்பத்தை உமது திருக்கரங்களிலே உமது ஆசீர்வாதம் நிறைந்த, அபிஷேகம் நிறைந்த, புதுமைகளை அற்புதங்களை செய்கின்ற தூய ஆவியானவருடைய கொடைகளையும் கனிகளையும் நிறைவாக பொழிந்து உமது அபிஷேகத்தால் நிறைக்கின்ற இந்த கரங்களிலே ஒப்பு கொடுத்து ஜெபிக்கின்றோம். ஆண்டவரே, உம்மீது வைத்த நம்பிக்கையினால், உம்மீது வைத்த விசுவாசத்தின் காரணமாக ஒவ்வொரு நாளும் இந்த குடும்பம் வாழ்ந்து கொண்டிருக்கின்றது. உம்மிடமிருந்து நிறைவான ஒரு வாழ்க்கையை பெற்று பலமோடு வாழ்ந்து கொண்டிருக்கின்றது. இதோ இந்த நாள் வரை ஏராளமான ஆசீர்வாதங்களை இந்த குடும்பத்திலே நீர் பொழிந்திருக்கின்றீரே, இதற்காக நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, அன்பு ஆண்டவரே, இந்த குடும்பத்திலே இதுவரை இவர்களுக்கு தந்த நல்ல உடல் உள்ள சுகத்திற்காக, எல்லா விதமான வேலை வாய்ப்புகளுக்காக, இவர்கள் செய்கின்ற தொழில் வியாபாரம் அனைத்திலும் நீர் உடனிருந்து காத்து வழிநடத்தியமைக்காக உமக்கு நன்றி கூறுகின்றோம். ஆண்டவரே, தொடர்ந்து இந்த குடும்பத்தை உமது பாதுகாப்பிலும் பராமரிப்பிலும் வைத்து ஜெபிக்கின்றோம். இதோ இந்த குடும்பத்தில் தேவையான அனைத்தையும் நிறைவேற்றி நல்ல வேலை வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுத்து நல்ல வருமானத்தையும் கொடுத்து ஒவ்வொருவரையும் தாங்கி வழிநடத்தி வருகின்றீரே. இதோ இந்த மூத்த தம்பதியர் வழியாக நீர் பிறக்க செய்த ஒவ்வொரு மகனுக்காகவும் மகளுக்காகவும் அவர்களுடைய குடும்பங்களுக்காகவும் அந்த குடும்பங்களிலே நீர் பிறக்க செய்திருக்கின்ற இவர்களுடைய பேர பிள்ளைகளுக்காகவும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, அவர்கள் அனைவரையும் உமது பாதுகாப்பிலும் பராமரிப்பிலும் வைத்து ஒவ்வொரு நாளும் வழிநடத்தும். உள்ளூரிலும் வெளிநாடுகளிலும் பணிபுரிந்து வேலை செய்து வருகின்ற இவர்களுக்கு அந்த இடங்களிலே முழுமையான பாதுகாப்பை பராமரிப்பை தந்தருளும். எந்தவித ஆபத்தோ விபத்தோ ஏற்படாமல், எந்த தீய சக்தியும் இவர்களை அணுகாமல், எந்த பொறாமை சம்பந்தப்பட்ட பார்வைகளும் தீய எண்ணங்களும் இவர்கள் மீது விழாமல், அன்பு ஆண்டவரே, எல்லா கட்டுகளிலிருந்தும் எல்லா சாத்தானின் சோதனைகளிலிருந்தும் இவர்களை பாதுகாத்து பராமரித்து நீர் வழி நடத்துவீராக. இந்த குடும்பங்களிலே நீர் சமாதானத்தை, அன்பை, மகிழ்ச்சியை, சந்தோஷத்தை நிறைவாக பொழிந்து வழி நடத்துவீராக. அன்பு ஆண்டவரே, இந்த குடும்பங்களிலே நோய்களால் அவதிப்படுகின்ற ஒவ்வொருவரையும் அந்த நோய்களில் இருந்தவர்களுக்கு விடுதலையை கொடுத்து நல்ல உடலுள்ள சுகத்தை, ஆன்ம நலத்தை கொடுத்து நீர் வழி நடத்துவீராக. இது இந்த குடும்பங்களிலே வேலைக்காக எதிர்பார்த்து கொண்டிருக்கின்ற, வேலை இருந்தாலும் நல்லதொரு வேலை அமைந்து நல்ல வருமானம் கிடைக்க வேண்டும் என்ற எதிர்பார்ப்போடு ஜெபித்து கொண்டிருக்கின்ற ஒவ்வொருவருக்கும் அந்த எதிர்பார்ப்பின்படி அவருடைய எண்ணங்களை, இயக்கங்களை நிறைவேற்றி ஆசீர்வதியும். ஆண்டவரே, திருமணத்திற்காக காத்து கொண்டிருக்கின்ற நல்ல மகன்களையும்
மகள்களையும் நீர் ஆசீர்வதித்து அவர்களுக்கு நல்லதொரு எதிர்காலத்தை அமைத்து தந்து வழி நடத்திட நாங்கள் ஜெபிக்கிறோம், மன்றாடுகிறோம். இதோ இந்த குடும்பங்களிலே வளர்ச்சிக்கு எதிராக, முன்னேற்றத்திற்கு எதிராக இருக்கின்ற எல்லா தடைகளையும் தகர்த்தரலும் ஆண்டவரே. உமது விருப்பத்திற்கு எதிராக இருக்கின்ற எல்லா எண்ணங்களையும், செயல்பாடுகளையும், சிந்தனைகளையும் அகற்றியறலும் ஆண்டவரே. இதோ உமது திருவுளத்தின்படி அனைத்தையும் இந்த குடும்பத்திலே நிறைவேற்றி இவர்களை நிறைவாக ஆசீர்வதித்து வழிநடத்திட நாங்கள் ஜெபிக்கிறோம், மன்றாடுகிறோம். இதோ இந்த குடும்பத்தை மற்ற குடும்பங்களுக்கு எல்லாம் ஒரு எடுத்துக்காட்டான குடும்பமாக மாற்றிட, ஒரு திரு குடும்பமாக உருவெடுக்கின்ற நல்ல வரங்களை, ஆசீர்வாதங்களை முழுமையாக தந்து வழிநடத்திட நாங்கள் ஜெபிக்கிறோம், மன்றாடுகிறோம். எல்லாம் அல்ல இறைவன் இந்த குடும்பத்தில் இருக்கின்ற ஒவ்வொருவரையும் நிறைவாக ஆசீர்வதியும். தந்தை, மகன், தூய ஆவியாரின் பெயராலே ஆமென். பிரைஸ் தி லார்ட். இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி. மரியே வாழ்க.